வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் என் நெஞ்சம் உன் பேர்தான் சொல்லும்படி தங்க மகளே. தாயே தமிழே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும். நமது தமிழ் தாய்க்கு இந்த அவையில் எனது முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் என்பது எப்படி அளவிடப்படுகிறது என்றால், அந்த கூட்டத்திலே எத்தனை தலைகள் இருக்கின்றன என்பதை வைத்து அல்ல, எத்தனை மூளைகள் இருக்கின்றன என்பதை வைத்துதான் ஒரு கூட்டம் அளவிடப்படுகிறது. திராவிடம் என்று ஒரு மொழி இல்லை, திராவிடன் என்று ஒரு இனம் இல்லை, திராவிட நாடு என்று ஒரு நாடு ஒருபோதும் உலகத்தில் இருந்ததே இல்லை என்ற எந்த அறிவும் இல்லாமல் கூடக்கூடிய எல்லா கூட்டத்தையும் விடவும் இந்த கூட்டத்திலே அதிக மூளைகள் நிரம்பி வழிகின்றன என்ற காரணத்தினால் அறிஞர்கள் சூழ்ந்த இந்த அவையை இரண்டாவதாக வணங்கி இந்த உரைக்குள் நுழையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, காலம் காலமாக நம்மிடம் சொல்லப்படக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதுக்கு ரெண்டு காரணம் என்னன்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு கூட்டத்தில் ஒரு திருட்டு நடக்கிறப்போ திருடன் திருடன்னு கத்திட்டு எவன் முதல்ல ஓடுறானோ அவன் தான் திருடனாக இருப்பான், இல்லையா? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளவு அவலங்கள் நடக்கின்றன. மன்னர்கள் நிலங்களை எல்லாம் திருடி விட்டார்கள், பெண்களுக்கு உரிமையே இல்லை, தமிழ் அழிக்கப்படுகின்றது என்று நம்மிடம் 70 ஆண்டுகளுக்கு மேலாக வடை சொட்டு கொண்டிருந்த ஒரு இயக்கத்தின் முன்னோர்கள் தான் உண்மையாகவே தமிழர்களின் நிலத்தை திருடினார்கள், தமிழகத்தில் பெண்களுடைய உரிமைகளை பறித்தார்கள், தமிழ் மொழியை தொடர்ச்சியாக அழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடம் கூடக்கூடிய மிக முக்கியமான பொய் என்பது, தமிழ் மன்னர்கள் தமிழ் மக்களின் நிலங்களை திருடி பிடுங்கி பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தார்கள் என்பது. எதுக்கு இந்த பொய்யை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா இன்னைக்கு இவங்க பண்ணக்கூடிய ஆட்சியில் பொதுப்பணித்துறைன்னு ஒரு துறை வச்சிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஆறுகளையும் நதிகளையும் அந்த பொதுமக்கள் தான் பராமரித்தார்கள். இப்போ எடப்பாடியாருக்கு ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா குடிமராமத்து திட்டம்னு ஒரு திட்டம் வந்தது. அது அவர் கண்டுபிடிச்ச திட்டம் கிடையாது, அது சோழர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த திட்டம். குடிமக்கள் சேர்ந்து நீர்நிலைகளை பழுது பார்க்கக்கூடியது, மராமத்து செய்யக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு வேலை தான் குடிமராமத்துங்கிறது. திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பொதுப்பணித்துறைன்னு ஒரு துறையை ஆரம்பித்து பொதுமக்களிடமிருந்து முதல்ல நீர்நிலைகள் எல்லாம் பிடுங்கினாங்க. பிடுங்கியதுக்கு பின்ன என்ன ஆச்சுன்னா, சென்னையில் இருந்த 3 ஆறுகள், கூவம் ஆறு, பக்கிங்காம் கால்வாய், அப்புறம் இன்னொரு ஆறு, 3 ஆறுகள் திராவிடர்கள் ஆட்சியிலேயே சாக்கடைகளாக புதிதாக பெயர் மாற்றம் பெற்றன. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடையாறை தூய்மை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சுட்டு போய் பார்த்தெல்லாம் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆற்றுக்கு போனோம், கூவம் ஆற்றுல முதல்ல இருந்தது, அதனால் எங்களை சரி பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஒரு 3 வருஷம் முன்னாடி அடையாற்றை தூய்மை செய்வதற்கு 1500 கோடி ரூபாய் நிதி அப்படின்னு ஒதுக்குனாங்க. கடந்த ஆண்டும் அந்த 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது, இந்த ஆண்டும் அந்த 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அடையாற்றில் ஒரு துளி நீர் கூட சுத்தம் செய்யப்படவில்லை. நண்பர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சாக்கடைகள் ஒருபோதும் நீர்நிலைகளை தூய்மை செய்யாது. அப்ப இவங்க வைக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, பொதுப்பணித்துறை ஆரம்பிச்ச மாதிரியே குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதற்கு பேரை குடிசை மாற்று வாரியம் இல்லை, குடிசையில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றும் வாரியம். இந்த உலகத்திலேயே மது ஒழிப்புத்துறைன்னு பேர் வச்சுட்டு மது வைக்கக்கூடிய ஒரு துறை நீங்க பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பார்க்கலாம். 50,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு மது விற்பனையில் வரக்கூடிய காசு. ஆனால் மக்களிடம் மதுவை விலக்கணும், குடிக்கக்கூடாது, குடிச்சா அந்த பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு மறுவாழ்வு தேவை என்று சொல்வதற்காக தமிழக அரசு ஒரு ஆண்டுக்கு 10 கோடி ரூபா கூட செலவு பண்ணுறது இல்லை. மதுவை ஒழிக்கிறதுக்கு 10 கோடி ரூபாய்க்குள்ள செலவு பண்ணிட்டு மது விற்பனை மூலமாக 50,000 கோடிக்கு, அதாவது நான் சொல்றது வெள்ளை பணத்தில் இல்லைங்களா, அப்புறம் 10 ரூபா மேலே வாங்குறது, அப்படி எதோ ஒன்று கலந்து விற்கிறது, அது இல்லாமல் கழக கண்மணிகள் தனியாக கள்ளச்சாராயம் விற்கிறதுலாம் தனி இல்லைங்களா. அப்போ அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்குப்படி 50,000 கோடிக்கு மது இருக்கக்கூடிய ஒரு துறைக்கு மது விலக்கு துறை என்ற பெயர் வைத்த மகான்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிழை என்னன்னா, தமிழக அரசர்கள் பொதுமக்களுடைய நிலங்கள்லாம் எடுத்து பிராமணர் கொடுத்துட்டாங்க. ஏன் சொல்றாங்க? ஏன்னா இவர்களுடைய ஆட்சி காலத்தில்
12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள்ல 10 லட்சம் ஏக்கர் நிலங்களை காணும். 10 லட்சம் நிலம் ஏக்கரை இவங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இவங்க வீடு கட்டி கொடுத்தாங்க. இதுக்கு தான் பழைய காலத்தில் பிரம்மதயம்னு பேர். இந்த கண்ணு முன்னாடி நடக்குது. மானசயம்னு கேள்வி கேட்டதான் எனக்கு தெரியல. ஆனால் இவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க, சோழர் காலத்தில் நிலத்தை பிடிங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இவங்ககிட்ட நிலத்தை பிடிச்சி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இந்த நிலத்தை கொடுத்து தப்புன்னு சொல்லக்கூடியது உங்கள் நோக்கம் கிடையாது. இங்கே பாருங்க, நாங்கள் இவ்வளோ கேவலமான காரியத்தை பண்ணுறோம் நீங்கள் கேட்குறீங்களே, இந்த கேவலமான காரியத்தை நாங்கள் ஆளாக பண்ணலை. உங்கள் முன்னோர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள், அவர்களின் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம்னு அந்த பழியை தூக்கி இன்னொரு இடத்துல போட்டுட்டு தமிழர்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக்கிட்டு தமிழகத்தில் இல்லாத ஒரு இழிவை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையை தான் இன்றைய திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. வழக்கம் போல திராவிட இயக்கத்தர்கள் வழக்கம் போல வாரத்தின் 7 நாட்களும் சொல்வதை போல இதுவும் இன்னொரு வரலாற்று ரீதியான பொய், பச்சை பொய், அவமானகரமான ஒரு பொய். அப்போ தமிழரசர்கள் வந்துட்டு தானம் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இப்போ அரசர்கள் இருந்தால் தானம் போடுறதும் அரசியல்வாதிகள் இருந்தால் பிச்சை எடுக்கிறதும் காலங்காலமாக வழக்கம் இல்லையா? அப்போ தானம் கொடுத்தார்களான்னு ஒரு கேள்வி வர்றப்போ தானம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பிராமணர்களுக்கு மட்டும்தான் தானம் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப இல்லை. ஏன்னா அந்த பிரம்மதேயத்தை பற்றி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, சோழர்கள் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இவர்கள் சொல்லாத தானங்கள் என்ன என்று பார்த்தால், சோழர் காலத்தில் சிவன் கோயில்களுக்கு கொடுக்கப்பட்ட தானத்தினுடைய பெயர் தேவதானம். பெருமாள் கோயில்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கும் பொழுது அதன் பெயர் திருவிடையாட்டம். பௌத்த கோயில்களுக்கும் சமண கோயில்களுக்கும் வழங்கக்கூடிய நிலங்களுக்கு பள்ளி சந்தம் என்று பெயர். சாஸ்தா கோயில் இருக்கு இல்லைங்களா, ஆசிவ கோயில், அந்த கோவிலுக்கு வழங்கக்கூடிய நிலத்திற்கு ஐயன் போகம் என்று பெயர். மடங்களுக்காக சோழர்கள் தானமாக கொடுத்த நிலங்களுக்கு மடப்புறம் என்று பெயர். உணவிடுவது என்பது மாபெரும் மரம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாபெரும் மரமான அந்த உணவிடுதலை செய்வதற்காகவும் அரசியல்களை செய்வதற்காகவும் அரைச்சாலை, உணவு சாலையெல்லாம் இருக்கும். அந்த சாலைகளுக்காக சோழர்கள் கொடுத்த நிலம் பெயர் சாலா போகம். சிவன் கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு ஒரு காலத்தில் தமிழர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு யார் இருக்காங்க நமக்கு தெரியும். அந்த அர்ச்சகர்களுக்கு சோழர்கள் தானமாக கொடுத்த நிலங்களுடைய பெயர் அர்ச்சனா போகம். கிராம சபை வந்துட்டு ஒரு இடத்துல கூடும். அந்த கிராம சபை கூடுவதற்காக ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்திற்காக சோழர்கள் ஒரு நிலத்தை தானமாக கொடுத்தார்கள். அந்த நிலத்திற்கு அம்பலப்புரம் என்று பெயர். ஊருக்கு பொதுவாக ஒரு அலுவலர் இருப்பார். இப்போ நம்ம எல்லாரையும் சொல்லிட்டு இருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைன்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? வேலைக்குன்னு போகிறோம், சம்பளம் கொடுப்பாங்க, வேலை நிறுத்தம்னா உள்ள தூக்கி போடுவாங்க. அதான் வேலை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெட்டின்னா என்னங்க? வெட்டின்னா என்ன? ஒரு காலகட்டத்தில் ஊருக்கு பொதுவான வேலைகள் நிறைய இருக்கும். ஒரு காடு இருக்கும், அந்த காட்டை திருத்தி கழனியாக்கணும்னு இருக்கும். ஒரு பெருசாக ஒரு ஏரி ஒன்று வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு பொதுமக்களோட பங்கு தேவைப்படும். ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆற்றோட கரைகளை பலப்படுத்துவாங்க. இந்த வேலைக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா? சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தாருன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்களா வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்களா போயிட்டு சம்பளம்னு ஒன்று வாங்காமல் பொதுவுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த வேலைக்கு வெட்டி வேலைன்னு பேர். இன்னைக்கு வெட்டி வேலைன்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு ஆகாத வேலையை செய்யறதுக்கு வெட்டி வேலைன்னு அர்த்தம். ஏன் இந்த சொல்ல உருவாக்குனாங்கன்னா, பொதுமக்களுக்காக ஒருத்தன் வேலை செய்கிறான்னு அவன் வெட்டி வேலை செய்கிறான். அப்போ அவனை அவமானப்படுத்தும் விதமாக எவன் பொதுமக்களுக்கெல்லாம் வேலை பார்க்குறானோ அவனை வெட்டி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டி பயிர்கள் தான் இந்த நிலத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்போ ஊர் பொதுவாக ஒருத்தன் வேலை பார்க்குறான் இல்லைங்களா, அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆளுக்கு நிலம், அந்த வெட்டியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலம் வந்து வெட்டி பேற்றூர் என்று சோழர் காலத்தில் அழைக்கப்பட்டது. மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் இருந்தாங்க, சோழர் காலத்திலையும் இருந்தாங்க. சோழர் காலத்திலேயே அறுவை சிகிச்சைகள்லாம் செஞ்சாங்க. மனநல மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் சோழர் காலத்தில் இருந்திருக்காங்க. சோழர் காலத்தில் அரச குமாரிகள் வந்துட்டு மருத்துவமனைகள் நடத்திருக்காங்க. பராந்தகர் ஆதுர சாலை அப்படின்னு ஒரு ஆதுர சாலையை பற்றின குறிப்பு நமக்கு பொன்னியின் செல்வன் நாவலே காணப்படும். இப்படி இருக்கக்கூடிய மருத்துவம் செய்யக்கூடிய நபர்களுக்கு பெருசாக வருமானம் இருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவர்கள் மாதிரியெல்லாம் அவங்க கிடையாது. ஒருத்தர் நோயாளியாக வந்தால் ஒரு நோயாளியெல்லாம் தான் பார்ப்பாங்க, வாடிக்கையாளர்களாக அவங்க பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ நோயாளி வர்றப்போ அவர் குணமடைஞ்சு போயிடுவார். மருத்துவருக்கு செலவுக்கு காசு வேணுமே. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, மருத்துவர்களுக்காக நிலங்களை தானமாக கொடுத்தது. அந்த நிலத்துக்கு வைத்திய போகம் அல்லது மருத்துவ பேரு என்று பெயர். ஒரு மருத்துவரோட பணிக்காக திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்தில் ஆரப்பாளுங்கிற ஒரு ஊரை ராஜராஜ சோழன் தானமாக கொடுத்தார் என்ற செய்தி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டில் இருக்கு. அப்போ மருத்துவர் கொடுத்த அந்த நிலங்களை நம்ம பார்க்குறோம். இது போக
பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரதம் படிக்கிறதுன்றது காலங்காலமாக இருக்கக்கூடிய வழக்கம். அப்படி படிக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பெயர் வந்துட்டு பாரத விருத்தி. வேதம் படிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுத்த நிலத்துக்கு பேர் பட்ட விருத்தி. என்னையா வேதம் படிக்கிறவனுக்கு மட்டும் கொடுப்பாங்க, பாரதம் படிக்கிறவனுக்கு மட்டும் கொடுப்பாங்க, தமிழ் படிக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, சோழர்கள் அந்த பாகுபாட்டை பார்த்ததில்லை. நம்ம அவருடைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா தேவாரம், திருவாசகம் போன்ற திருப்பதிகங்களை ஓதக்கூடிய ஓதுவார்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தின் பெயர் திருப்பதிக காணி. எல்லாத்துக்கும் மேலே இப்போ நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போகிறோம், தேவாரம் பாசுகிறோம், திருவாசகம் பாடுறோம், கூட வாத்தியம் வாசிக்கக்கூடிய ஆட்கள்லாம் வேணும் இல்லைங்களா. அப்போ வீணை வாசிப்பாங்கல்ல, அவங்களுக்கு வீணை காணின்னு எல்லாம் கொடுத்தாங்க. மத்தளம் கொட்டக்கூடிய நபர்களுக்கு மெய்மட்டு காணி அப்படின்னு. ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து மத்தளம் கொட்டுறவங்களுக்கு மெய்மட்டு அப்படின்னு ஒரு பேர் இருந்தது, அதனால் மெய்மட்டு காணின்னு கொடுத்தாங்க. முரளியர் அப்படின்னு ஒருத்தவங்க கூட இசை போடுவாங்க, அவங்களுக்கு முரளியை காணின்னு கொடுத்தாங்க. ஒரு கற்பறை, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பறை கொட்டக்கூடிய ஓச்சருக்கு ஓச்ச காணி அப்படின்னு கொடுத்தாங்க. சேகண்டி இசைக்கக்கூடியவர்களுக்கு சேகண்டிபுரம்னு கொடுத்தாங்க. இசைப்பாடும் பாடல்களுக்கு பானக்காணி அல்லது பான ஜீவிதம்னு கொடுத்தாங்க. நாட்டியம் ஆடக்கூடியவர்களுக்கு நட்டுவ காணி அப்படின்னு கொடுத்தாங்க. தமிழ் கூத்தாடுவர்களுக்கு கூத்தாட்ட காணி அப்படின்னு கொடுத்தாங்க. சாக்கை கூத்தாடக்கூடிய கலைஞர்களுக்கு சாக்கை காணி அப்படின்னு கொடுத்தாங்க. விழா காலங்களில் மட்டும் கூத்தாடக்கூடிய கலைஞர்களுக்கு நிறுத்த போகம் அப்படின்னு கொடுத்தாங்க. புலவர்களுக்கு புலவர் முற்றூட்டு அப்படின்னு கொடுத்தாங்க. கணக்கெடுக்கக்கூடிய அலுவல் செய்யக்கூடிய அலுவலருக்கு கணக்க காணி அப்படின்னு கொடுத்தாங்க. திருமணம் செய்ய விரும்பாத தேவரடியார்களுக்கு, ஏன்னா விஜயநகர காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக திருமணம் செய்யக்கூடாது, ஆந்திர முறைப்படி அவங்க வந்து கடவுளுக்கு தாலி கட்டிக்கணும்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஆந்திராவில் கட்டக்கூடிய தாலிக்கு தான் பொட்டு தாலின்னு பெயர். தமிழ்நாட்டில் அந்த பெண்கள் கட்டின தாலி வந்து பொட்டு கட்டக்கூடிய முறைன்னு பெயர். அந்த பெயர்லேயே இருக்கிறது ஆந்திராவிலேருந்து வந்ததுண்டு. சோழர் காலத்தில் கோவில் பெண்கள் விருப்பப்பட்டால் திருமணம் செய்து கொள்ளலாம், விருப்பம் இல்லாத பெண்கள் திருமணம் செய்யாமல் இருக்கலாம். விருப்பம் இல்லை, நான் திருமணம் செய்யாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதியிலார் காணின்னு கொடுத்தாங்க. அனைத்து தேவரடியாருக்கும் இல்லை, பதியிலார், அவங்களுக்கு கணவர் இல்லை, அவங்களுக்கு நிலம் வேணும் அப்படின்னு பதியில்லார் காணி அப்படின்னு கொடுத்தாங்க. இது போக கோயில்களை கூட்டி மொழுகுவாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பேர் மெழுகுப்புறம். கோயில் உயிரிழந்த வீரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் பேர் உதிரப்பட்டி. அரசியல்கள் செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் பெயர் அரப்புறம். ஏரி போன்ற நீர்நிலைகளை வந்து தூர்வாரக்கூடிய வேலை செய்யக்கூடிய மக்களுக்காக கொடுக்கப்பட்டது ஏரிப்பட்டி. அரசு உயரதிகாரிகள் கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பெயர் ஏகபோகம், அது ஜீவிடம். இவ்வளவு பேருக்கு நாங்கள் எங்கள் நிலத்தை நாங்கள் அள்ளி எள்ளி கொடுத்தோம், ஆனால் ஒரு அயோக்கிய கூட்டம் பிராமணர்களுக்கு மட்டும்தான் நிலதானம் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே. அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், என்னங்க இவங்க பிராமணர்களுக்கு எதுக்கு தானம் கொடுக்கணும்? நான் என்ன கேட்குறேன், நம்ம வந்து பிச்சைக்காரனுக்கு தான் பிச்சை போடலாம், பில்கேட்ஸுக்கு பிச்சை போடலாமா? இறப்பாருக்கு ஒன்று ஈவாருக்கு நிற்கும் புகழ்லையும் வள்ளுவர் சொல்கிறாரு. ஒரு மானம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கூப்பிட்டு எங்க 10 ரூபா பிச்சை வச்சிங்கன்னா வாங்கிப்பானா? பிச்சை கேட்பவர்களுக்கு தான் போட முடியும் இல்லைங்களா? அப்போது தானமும் அப்படித்தான், யார் தானம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். தானத்தை யார் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா துறவியர்கள் தானம் கேட்பார்கள், அவர்களுக்கு குடும்பம் கிடையாது. அடுத்து எந்த உடல் உழைப்பும் செய்ய தகுதி இல்லாதவர்கள் தானம் கேட்பார்கள். அப்படி தானம் கேட்கக்கூடியவர்களுக்கு தானம் பண்ணக்கூடிய மரபுன்றதை சோழர்கள் ஆரம்பிக்கல. வட இந்தியாவிலே மிக பழமையான கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு. ஒரு கும்பல் வந்துட்டு அசோகர் தான் இந்தியாவிலே சிறந்த அரசர், புத்தம் தான் சிறந்த மதம்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் அசோகர் இந்த கல்வெட்டை படித்து பார்த்தாங்களா, இல்லை அசோகர் கல்வெட்டு வச்சிருக்காருன்னு தெரியுமான்னு தெரியாது. அவர்கள் கல்வெட்டில் அசோகர் குறிப்பிடுகிறார், நானும் எனது அரசு அதிகாரிகளும் யாருக்கு தானம் பண்ணணும்னா சிரமணர் என்கின்ற புத்த துறவிகளுக்கு தானம் செய்யுங்கள், அடுத்ததாக பிராமணர்களுக்கு தானம் செய்யுங்கள் என்று உங்களுடைய பேரரசர் அசோகரே எழுதியிருக்கிறார். அப்போ திட்டணும்னா துப்பு இருந்தா, மானம் இருந்தா, அறிவு இருந்தா அசோகர்லேருந்து திட்டு. அவன் முடியலை அப்படின்னா அமைதியா இரு. ஏன் தானம் கொடுத்தாங்கன்னா பிச்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு, தானம் கேட்கக்கூடியவர்களுக்கு தானம் கொடுக்கப்படும். அது அசோகராக இருந்தாலும் கொடுப்பார், ராஜராஜ சோழனாக இருந்தாலும் கொடுப்பார். ஏன் திப்பு சுல்தான் ஒரு இஸ்லாமிய அரசர், இன்னைக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திப்பு சுல்தான் வந்து இஸ்லாமிய வெறியர்கள் ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. சங்கராச்சாரியருடைய மடத்தை மராட்டி வீரர்கள் வந்து இடிக்கிறப்போ சங்கராச்சாரியார் யாருக்கு கடிதம் போட்டாங்கன்னா திப்பு சுல்தானுக்கு கடிதம் போடுறார். போட்டு இந்த மாதிரி மடத்தை உடைச்சிட்டாங்க, எங்களுக்கு வந்து ஆண்டுக்கு இவ்வளவு பக்கோடா தேவைப்படுது, மடம் உடஞ்சி கிடைக்கின்றப்போ இப்படி ஒரு உதவி கேட்டுட்டாரே அப்படிங்கிறதுனால திப்பு சுல்தான் சங்கராச்சாரியோட மடத்தை வந்து சரி பண்ணி அவருக்கு ஆண்டுக்கு இவ்வளவு பொற்காசுகள் என்று தானம் கொடுத்தார். அப்போ திப்பு சுல்தானா நீ என்னன்னு சொல்லுவ? இந்து மத வெறியரா என்னன்னு சொல்லுவ? அப்போ வரலாற்றினுடைய போக்கு தெரியாமல் சோழர்களை மட்டும் குறை சொல்லணும், மற்றவங்கெல்லாம் என்ன வரலாற்றில் பண்ணாங்கன்னு தெரியாது, காலம் காலமாக வரலாறு எப்படி நடக்கிறது என்பது தெரியாது, முந்தைய அத்தியாயம் தெரியாது, பிந்தைய அத்தியாயம் தெரியாது. இவங்களுக்கு வரலாற்றை பற்றி எந்த ஒரு ஆசையோ ஆர்வமும் கிடையாது. பிராமணர்கள் மேலே இவர்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு துவேஷமும் கிடையாது. இவங்களுக்கு நோக்கம் எல்லாம் சோழர்களை திட்டுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு,
இல்லைங்களா? ஏன்னா சோழர்கள் மட்டும்தான் தமிழர்களை ஆட்சி செய்தவர்கள். தமிழன் தான் வந்து தன்னுடைய அரசர்களை திட்டினா கூட கேட்டுட்டு போகக்கூடிய ஒரே மானமற்ற இனம் இந்தியாவில், இல்லைங்களா? அந்த சொல்லுவாங்கள்ல, ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்ட்டு, அந்த மாதிரி திராவிடத்துக்கு இழைச்சவன் தமிழன். அதனால எந்த வெக்கமானமுமே இல்லாமல் சோழர்கள் தான் அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வரலாற்றில் எடுத்து பார்க்குறப்போ தமிழகத்தில் முதலாக பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் கொடுக்கப்பட்டதுங்கிறது களப்பிரர் ஆட்சி காலகட்டத்தில். களப்பிரனுடைய ஒரே கல்வெட்டான பூலாங்குறிச்சி கல்வெட்டில் தான் முதலாக பிரம்மதேயங்கிற சொல்லே காணப்படுது. முதலாக பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தவர்கள் களப்பிர அரசர்கள். இரண்டாவதாக தானம் கொடுத்தவர்கள் பல்லவர்கள். மூன்றாவதாக தானம் கொடுத்தவர்கள் சோழர்கள். நாலாவதாக தானம் கொடுத்தவர்கள் விஜயநகரை சேர்ந்தவர்கள். இந்த 4 தானம் ஒரே தானமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. களப்பிரரோட கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மதேயத்தை தானமாக வாங்கிய ஒரு பிராமணர் அந்த பிரம்மதேயத்தை அவர் விருப்பப்பட்டால் விற்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவருக்கு துணி இல்லைன்னு சொல்லி ஒரு துணியை தானம் போடுறீங்க. அவர் அந்த துணியை போயிட்டு நேராக மகாராஜாஸில் விற்றுட்டு காசு வாங்கிட்டு திருப்பி துணி இல்லைன்னு நிற்கலாம், இல்லைங்களா? இது வந்து களப்பிரர் கால தானம். பல்லவர் காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தானமாக நிலத்தை வாங்கிக்க, ஆனால் நீ இதை விற்க முடியாது, அந்த நிலம் உனக்கு சொந்தம் தான், விற்கக்கூடிய உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது பல்லவர் காலம். ஒரு நிலத்தை நீ உரிமையாக வாங்குறல்ல, அந்த நிலத்துக்கு உனக்கு வரி விலக்குன்னு கொடுத்துருக்கோம்ல, அது ஒரு 8 வருஷத்துக்கு தான் கொடுப்போம். 9வது வருஷம் வந்தால் நீ பாதி வரியை கட்டணும், 10வது வருஷத்துலேருந்து முழு வரியை கட்டணும். இது போக நீ தானமாக வச்சுருக்கக்கூடிய நிலம் வேறு ஏதாவது பொதுப்பணிக்கு பயன்படும்னா அந்த நிலத்தை நாங்கள் திருப்பி எடுத்துப்போம். அந்த நிலம் முழுமையாக உனக்கு சொந்தம் கிடையாது, இதுக்கு கரையோலை முறைன்னு சொல்லி தானமாக கொடுக்கப்பட்ட நிலத்தை கூட 8 வருஷத்துக்கு மேலே வரின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க சோழர் கால தானம். சோழர்கள் பிரம்மதேயம் என்ற முறையை உருவாக்கவில்லை, பிரம்மதேயம் என்ற முறையை ஊக்குவிக்கவில்லை. அதற்கு மாறாக பிரம்மதேயம் என்ற முறைக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரத்தை குறைத்து காட்டியவர்கள் சோழர்கள். அப்போ சோழர்கள் வந்து பிரம்மதேயத்துடைய அதிகாரத்தை குறைச்சிட்டாங்க, நிலையாக உனக்கு நிலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நிலம் எப்பொழுது நிலையாக மாறியது என்று பார்க்க போனால், இதே தஞ்சாவூரில் மகாமண்டலேஸ்வரன் திருமலைராயன் ஒரு அரசர்னு சொல்ல முடியாது, விஜயநகரத்தினுடைய ஒரு ஆட்சி பிரதிநிதி. அவர் காலகட்டத்தில் அவர் ஆட்சிக்கு வரப்போ என்ன பண்ணுறாருன்னா, சோழர்கள் கொடுத்த கரையோலை நிலங்களை எல்லாம் வாங்கி அதை முழு பிரம்மதேயமாக மீண்டும் களப்பிரர் காலத்தில் இந்த மாதிரி மாற்றி கொடுத்தாங்கிற கல்வெட்டு நமக்கு தஞ்சாவூர்லேயே இருக்குது. அப்போது பிராமணர்களுக்கு உண்மையாகவே நிலத்தை முழு உரிமையோடு தானமாக கொடுத்தவர்கள் உன் அப்பனும் பாட்டனும் முப்பாட்டனும் தான், நாங்கள் கொடுக்கல, இல்லைங்களா? அப்போ இதுக்காக யாராவது வெட்கப்படணும் அவமானப்படணும்னா நீ வெட்கப்படு, நீ அவமானப்படு. வரலாற்றில் வந்து நீ காரிக்கு பண்ண நான் மண்ணாக்கப்படுத்து துப்பிக்க, தமிழ் நிலத்தை துப்புவதற்கு உனக்கு அதிகாரமும் கிடையாது, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்போ இதெல்லாம் மறைச்சிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் செப்பேடுகள் எடுத்து பார்த்தோம், செப்பேட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா சோழர்கள் வந்து எங்களுக்கு இந்த தானத்தெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு 25,000 கல்வெட்டுக்கிட்ட நமக்கு கிடைக்குது. கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் மொழியில் தான் இருக்குது. கல்வெட்டை நீங்களும் நானும் படிக்க முடியும், படித்தா புரியும், ஏன்னா நம்ம அப்பா பேசின மொழி தாத்தா பேசின மொழி எல்லாமே இருக்குது. ஆனால் செப்பேடுன்னு இருக்கு இல்லைங்களா, அது சமஸ்கிருதத்தில் இருக்கும். இந்த செப்பேட்டை தமிழ்நாட்டு தொல்லியல் துறையும் சரி இந்திய தொல்லியல் துறை உளுந்து புரண்டு படிப்பாங்க. நீங்கள் கல்வெட்டியல் மற்றும் செப்பேட்டியல் துறைக்கு வேலைக்கு போகணுன்னாலே உங்களுக்கு முதல் தெரிஞ்சு வந்து சமஸ்கிருதம் தெரியுதான்னு கேட்பாங்க. இல்லைங்க சமஸ்கிருதம் எனக்கு தெரியாதுன்னா அப்போ நீங்கள் அது எம்ஏ படிச்சுட்டு வாங்கம்பாங்க. இல்லை என்னால் எம்ஏவே படிக்க முடியாதுன்னா அவங்க கடைசியாக சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் உங்களுக்கு பரிச்சயம் இருக்குன்னு யாராவது சான்றிதழ் கொடுக்கணும்பாங்க. அந்த சான்றிதழ் வந்து காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் தான் கொடுப்பாங்க. சமஸ்கிருதத்தில் யாருக்குங்க பரிச்சயம் இருக்கும்? பொட்டி கடை நடத்துகிறான், சமஸ்கிருதத்தில் பேசியா வியாபாரம் பண்ணுறான். கோயிலில் மக்கள் இசை பாடக்கூடிய சமஸ்கிருதத்தில் பாடியாக வந்துட்டு இசையை ஊக்குவிக்கிறாங்க. அல்லது பல்கலைக்கழகங்களில் வணிகமோ பொருளாதாரமோ அறிவியலை படிக்கிறவங்க சமஸ்கிருதம் படிக்க போகிறான்னா சமஸ்கிருதத்தை எந்த கூட்டம் படிக்கும் என்று சமஸ்கிருதத்துக்கு சான்றிதழ் வாங்கிட்டு வான்னு சொல்கிற அந்த கூட்டத்துக்கு தெரியுமா தெரியாதா? இல்லைங்களா? அப்போ சமஸ்கிருதம் படிச்சுட்டுவான்னு என்ன சொல்கிறாங்கன்னா சிலர் மட்டும்தான் அந்த வேலைக்கு வர முடியும் சொல்கிறாங்க, இல்லைங்களா? ஏன் தமிழர்கள் வந்து அந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, தமிழர்கள் வந்தால் இந்த 25,000 கல்வெட்டையும் படிப்பான், படிச்சுட்டு திராவிடம் சொல்கிறது தப்புன்னு சொல்லுவான். ஆனால் தமிழர் அல்லாதவர்கள் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க சோழர்கள் எங்களுக்கு நிலம் கொடுத்தாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? சோழர்கள் நிஜமாக நிலம் கொடுத்தாங்களா? இல்லை. சோழர்கள் அவருடைய நில உரிமையை பறிச்சாங்க. சோழர்கள் காலத்தில் இவங்க உரிமையோடு இருந்தாங்களா? இல்லை. சோழர்கள் காலத்தில் தான் இந்திய வரலாற்றில் மிக அதிகமாக பிராமணர்கள் சிறைகளிலே வைக்கப்பட்டார்கள். எழுதி வச்சுக்கோங்க. கோவிலுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஆடிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நிறுவனத்தை போய் சரிபார்க்கிறாங்களா, அந்த மாதிரி கோவில்களுக்கு பெருந்தர அதிகாரிகளை அனுப்பி கோயில்களில் ஊழல் நடந்திருந்தால் அந்த பிராமணர்களுக்கு தண்டம், அதாவது அபராதம் விதித்து அந்த பிராமணர்களை கோயிலேருந்து விலக்கி வச்சு பிராமணர்களுடைய சபையாக இந்த மூலவருடைய சபைங்கிற சபையை அந்த கோயிலேருந்து கலைச்சிட்டு கோயிலுடைய நிர்வாகத்தை விவசாயம் செய்யக்கூடிய வேளாண் மக்களிடம் கொடுத்த ஆட்சி சோழர்களுடைய ஆட்சி. தஞ்சாவூர் பெரிய கோயிலை வேலை பார்த்தவர்கள் ஒரு 3 பேர் பிராமணர்கள்.
4 பேர் வந்து தமிழ் ஓதுவார்கள், இந்த மாதிரி 3 பேர் வந்துட்டு பிராமண ஓதுவார்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஆரியம் பாடியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலுடைய தலைமை பூசரையாக இருந்தது பவனப்பிடாரர் என்ற தேவாரம் பாடக்கூடிய தமிழர். அந்த கோயிலை நிர்வாகம் செய்தது விவசாயம் செய்யக்கூடிய மக்களை கொண்ட அவையை தவிர பிராமணர்கள் அந்த கோயிலை நிர்வாகம் செய்யலை. ஆனால் பிராமணர்கள் இதெல்லாம் வெளில சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம முன்னோர்களான சோழர்கள் பிராமணர் கோயிலேருந்து விலக்கி வச்சுட்டாங்களா, நமது முன்னோர்களான சோழர்கள் பிராமணர்களை சிறையில் போட்டாங்களா, நமது முன்னோர்களான சோழர்கள் காலத்தில் கோவிலில் திருந்தாங்கன்னா அது எடைப்பிறப்புன்னு சொல்லாமல் திருட்டுன்னு சொன்னாங்களான்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு, ஐயோ அது உண்மையெல்லாம் வெளில தெரிஞ்சிருமோன்னு. அப்போது இந்த பொட்டியை திறந்தா கபால்னு உதவி பண்ணுவோன்ற மாதிரி திராவிடம் உள்ள வருது. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சோழர் செப்பேட்டெல்லாம் நான் ஒன்றையே கொடுக்குறேன், நீயே உட்காந்து சங்கர மடத்தில் படிச்சுட்டு என்ன வேணாலும் சொல்லு, அதை நாங்கள் தொல்லியல் துறை வச்சு பதிப்பிச்சு தரோம். இந்த பேக்கரி டீலிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை விட ஒரு கேவலமான ஒரு உடன்படிக்கை. அப்படி ஒரு உடன்படிக்கை போட்டு இந்த செப்பேடெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா காஞ்சி சங்கர மடத்துக்கு போகுது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு செப்பேட்டு வாசகம் ஒன்று கிடைக்குது. அந்த வாசகம் வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலனோட, ஆதித்த கரிகாலனுடைய செப்பேட்டு வாசகம் கிடைக்குது. அந்த நூலில் பற்றி அதை எழுதியிருக்கேன். அந்த செப்பேட்டு வாசகத்தை படிக்கிறப்ப சமஸ்கிருத வாசகத்தில் என்ன வருதுன்னா, பிராமணர்களுக்கு எதிரியாகிய கரிகாலன் வருது. நாகசாமிங்கிறது தமிழ்நாடு தொல்லியல் துறையோட தலைவராக இருக்கிறார், பதவி பெறுறாரு. ஏன்னா பிராமணருக்கு எதிரியாக சோழர்கள் இருக்கிறாங்களா, அதை என்ன பண்ணுறதுன்னு உடனே அவர் வந்துட்டு சங்கர மடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. சங்கர மடத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுக்கு மிளகத்தி பிளின்னு படிக்கிறார் தம்பி, சுக்குமி லக்குதி பிளின்னு படி அப்படின்றாரு. அதை பிரித்து படித்து பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் சோழர்கள்ங்கிற அந்த செய்தியை அப்படியே மாற்றி பிராமண எதிரிகளுக்கு எதிரானவர்கள் சோழர்கிற மாதிரி மாற்றி சங்கர மடம் சொல்லுது. அதை அப்படியே கொண்டு வந்து நாகசாமி அவர்கள் பதிப்பிச்சுட்டு அவர் நூலோட முன்னிலையில் சொல்கிறாரு, எனக்கே சமஸ்கிருதம் தெரியலைங்க, யார் தொல்லியலோட தலைவர், எனக்கு சமஸ்கிருதம் தெரியலைங்க, நான் போய் சங்கர மடத்தில் கேட்டேன், சங்கராச்சாரியார் இப்படி தான் படிக்கணும்னு சொன்னார், நான் வந்து படித்தேன்றாரு. இந்த மானங்கிட்ட பொழப்புக்கிறது தொல்லியல் துறை உங்களுக்கு வெக்கமா இல்லை, அவமானமா இல்லை? தமிழ்நாட்டு அரசு நடத்தக்கூடிய தமிழக தொல்லியல் துறையில் வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டும்ன்றது தகுதின்னு நீ சொல்கிறன்னா நீ தமிழனா, நீ மானம் உள்ளவனா, அந்த நிலத்துக்கான ஆட்சியாளனா? அப்படி ஒரு மோசமான நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேலே பிரம்மதேயம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, முதலாக பிரம்மதேயத்தை பற்றின குறிப்பு நமக்கு வரலாறு எங்கே கிடைக்கிது யாருக்காவது தெரியுமா? பிராமண எதிர்ப்பு பற்றி பேசக்கூடிய இந்த திராவிடர் கழகம் எந்த இடத்துலையாவது அதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்களா? அல்லாக்க இந்த குறித்து வச்சுக்கோங்க. முதல் தடவையாக பொதுவெளியில் இந்த தகவல் வருது. பிரம்மதேயம் பற்றின முதல் குறிப்பு வந்துட்டு கிபி 3ஆவது நூற்றாண்டை சேர்ந்த பிரகஸ்பலா வம்சத்தை சேர்ந்த ஒரு ஆவணத்தில் தான் கிடைக்குது. அந்த ஆவணம் வந்துட்டு ஆந்திர மாநிலத்தில், அதாவது திராவிட ஆந்திரத்தில் மசூலிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஜெயவர்மன் அப்படிங்கிற அரசு தானம் செய்யக்கூடிய குறிப்பில் தான் நமக்கு கிடைக்குது. இந்த செய்தி வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி துறை வெளியிட்ட ஜர்னல் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிற நூலில் தான் இருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, பிரம்மதேயம் என்ற முறை முதலாக வட இந்தியாவில் இருக்குது. தென்னிந்தியாவிற்கு அந்த கேடுகட்ட முறையை கொண்டு வந்தவர்கள் திராவிடர்கள். பிரம்மதேயம் என்ற முறையை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தது திராவிடர்கள். அந்த பிரம்மதேயம் என்ற விஷயம் வந்துட்டு களப்பிரர் காலத்தில் இங்கே வேறுவிட தொடங்குது. பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள் காலகட்டத்தில் குறித்த பிரம்மதேயங்கிறது முழுமையான பிரம்மதேயம் கிடையாது. நம்ம வாய்ப்பு இருக்கிறவங்க பேசுகிறோம். அதுக்கு பின்னாடி வர்றப்ப சோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விஷயத்தை கட்டுப்படுத்தினார்கள். அதுதான் சோழர்களுடைய ஆட்சி. இவர் திருப்பி செல்லக்கூடிய ஒரு பொய் என்னன்னா, சோழர் காலத்தில் கிடைக்கக்கூடிய செப்பேட்டை வச்சுட்டு இந்த தானம் சோழர்களால் செய்யப்பட்டதுன்றாங்கல்ல. செப்பேட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு பிராமணருக்கு தானம் கொடுக்க போகிறேன். இப்போ என் பேர் என்னன்னா தானம் கொடுக்குறவர் கிடையாது, என் பேர் விண்ணப்தி. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு விவசாயிக்கு தானம் கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவான், விவசாயம் பண்ணுவான். ஒரு பிராமணருக்கு நான் தானம் பண்ணுறேன், அவருக்கு விவசாயம் பண்ண தெரியுமா? பிராமணர்களுக்கு விவசாயங்கிறது சூத்திரரோட தொழில். அப்போ அவங்க விவசாயம் பண்ணவும் மாட்டாங்க, பண்ணவும் தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிலம் நான் தானமாக கொடுக்குறப்போ நீங்கள் நிலதானம் மட்டும் கொடுத்தா பத்தாது, எங்களுக்கு சில ஆண்டுக்கு வந்து வரி கட்ட முடியாது, வரி விலக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ தானம் பண்ணக்கூடிய நீங்கள் அரசத்தை போய் விண்ணப்பம் போடுவீங்க. அந்த மாதிரி இந்த பிராமணருக்கு நான் வந்து தானம் கொடுக்குறேன், அவருக்கு விவசாயம் பண்ண தெரியாது, அதனால் அவருக்கு வரி விலக்கு கொடுங்கன்ட்டு. அப்போ அந்த அரசர் வந்துட்டு சரி இத்தனை ஆண்டுக்கு வரி விலக்கு அல்லது நிரந்தரமாக வரி விலக்குன்னு அறிவிப்பார். அப்போது இந்த நிலதானத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று பரஹஸ்தம், இன்னொன்று சுயஹஸ்தம். சுயஹஸ்தம்னா அரசர் தானாக தானம் கொடுக்குறது. பரஹஸ்தம்னா எவனோ ஒருத்தன் தானம் கொடுக்குறான், அவங்ககிட்ட எப்பா இந்த வரிக்கான காசை நீயே கொடுத்துரு, அந்த பிராமணருக்கு நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறது வந்துட்டு பரஹஸ்தம்னு பேர். சோழர்கள் கொடுத்த தானம்ங்கிறது பரஹஸ்தமா அல்லது சுயஹஸ்தமானு தெரிஞ்சுக்கணும்னா சோழர்கள் தானாக தானம் கொடுத்தார்களா அல்லது விண்ணப்பித்து தானம் கொடுத்தார்களான்னு நீங்கள் செப்பேட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். சோழர் காலத்தில் கிடைக்கக்கூடிய முதலாவது செப்பேடு வந்துட்டு பராந்தக சோழனுடைய உதயதிரம் செப்பேடு.
அதில் இருக்கக்கூடிய தானத்தை விண்ணப்பித்த அரசர் வந்துட்டு கங்கம் மன்னர் 2ஆம் பிருத்திவி இந்த தானத்தை வந்து சோழர்கள் கொடுக்கல. 2வது செப்பேடு வந்து வேளஞ்சேரி செப்பேடு. இதில் இருக்க தானத்தை விண்ணப்பிச்சவர் பிரம்மவன் விருத்தாதிராசன் அப்படிங்கிறவர். இந்த தானம் சோழர்கள் அவங்க கையால் கொடுக்கல. 3வது செப்பேடான அன்பில் செப்பேடு இருக்கக்கூடிய தானத்தை விண்ணப்பிச்சவர் அந்த தானத்தை பெற்றவரான அதே அனிருத்தர் தான். ஏன்னா அவர் பிராமணர், அவர் விவசாயம் பண்ண தெரியாது. ஏன் நிலத்தை நான் அரசாங்கத்துக்கு விண்ணப்பிக்கிறேன், எனக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு வரி தள்ளுபடி கொடுங்கன்னு கேட்குறாரு. 4வது மற்றும் 5வது செப்பேடுகள் திருச்செங்கோடு செப்பேடுகள். அந்த செப்பேடுகள் வந்து நிலதானத்தை பற்றின செப்பேடுகள் கிடையாது, அதில் நிலதானம் இல்லை. 6வது செப்பேடு வந்து சென்னை அருங்காட்சியக செப்பேடு. அதில் இருக்கக்கூடிய தானத்தை விண்ணப்பித்தவர் சிக்கருடையான் மக்கன் கணிச்சனான சோழ மூவேந்த வேளாண்கிற அரசு அதிகாரி. 7வது செப்பேடு பெயர் வந்துட்டு பெரிய லைடன் செப்பேடு. இது பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கான நிலதானம். ராஜராஜன் கொடுத்த ஆணையமங்கலம் செப்பேடுன்னு சொல்லுவாங்க. 8வது செப்பேடான திருவாலங்காடு செப்பேடில் இருக்கிற 2 தானங்களில் முதல் தானம் வந்து மகாதேவ பிடாரங்கிறதால விண்ணப்பிக்கப்பட்டது. 2வது தானத்தில் விண்ணப்பிச்ச ஒரு பேரே இல்லை. எவ்வளோ நன்றி உணர்ச்சி பாருங்க. எவன் நிலத்தை கொடுத்தானோ அவன் பேர் தானத்தில் இல்லை. 9வது செப்பேடு கரண்டி செப்பேடு. இதில் இருக்கக்கூடிய தானம் வந்துட்டு ராஜேந்திர சோழன் அமைச்சரான ஜனநாதன் அப்படிங்கிறத விண்ணப்பிக்கப்பட்டது. 10வது 12வது 14வது 15வது 16வது செப்பேடுகள் வந்து திருக்கலை செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானம், பிராமணர் கொடுக்கப்பட்ட தானம் இல்லை. 13வது செப்பேடு இருக்குது, அதை நம்ம கணக்கில் விட்டு போச்சு. அந்த செப்பேடு பார்த்தீங்கன்னா எசால செப்பேடு. அது வந்துட்டு ராஜேந்திரன் குருவான சர்வசிவாச்சாரியால் விண்ணப்பிக்கப்பட்டது. இன்னொரு அது 11வது செப்பேடு. 13வது செப்பேடு வந்து பார்த்தீங்கன்னா சாரலா செப்பேடு. அந்த செப்பேடு ஆந்திராவில் இருக்குது. அப்போ செப்பேடுகள் சொல்லக்கூடிய தகவலின்படி சோழர்கள் பிராமணர்களுக்கு நிலதானம் கொடுக்கல. அடுத்தவர்கள் நிலதானம் கொடுக்க வரும்போது கூட பிராமணர்களுக்கு இந்த நிலதானத்தில் 8 ஆண்டுகளுக்கு தான் வந்து நாங்கள் வரி விலக்கு கொடுப்பேன், அதுக்கு பிறகு மரியாதையாக அவங்க வரி கட்ட சொல்லு அப்படின்னு சொன்னவர்கள் தான் சோழர்கள். இந்த தகவலை நாம் ஒவ்வொரு இடத்துலையும் பரப்ப வேண்டும். திராவிடர்கள் நம்ம கிட்டக்க வந்து எப்பெல்லாம் வந்து சோழர்கள் இதை பண்ணாங்க, பாண்டியர்கள் அதை பண்ணாங்க, சேரர்கள் இதை பண்ணாங்கன்னு சொன்னாலும் நமது முன்னோர்களே அவர்கள் குறை சொல்கிறார்கள், வயிற்றெச்சல்ல பேசுகிறாங்க. தனது முன்னோர்களை பற்றி வாயே திறக்காமல் அடுத்தவனுடைய முன்னோர்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்ற வரலாற்று உணர்வு நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமது வரலாற்றை நாம் காக்க முடியும். தமிழர்களே, ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளிடம் மறக்காமல் சொல்லுங்கள், தமிழகத்திற்கு நில திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம், வரலாற்று திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம். இது நம்ம ஒருபோதும் வந்து சொல்லாமல் மறந்துடக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து தமிழர்களுடைய முன்னோர்கள் வந்து நிலத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆந்திராவில் ஸ்ரீசிட்டின்னு ஒரு நகரம் வந்து உருவாக்குறாங்க. அந்த ஸ்ரீசிட்டிக்கு முதலீடு பண்ணுறதுக்கு எல்லாம் யோசிக்கிறப்போ அந்த ஸ்ரீசிட்டியில் இருந்துட்டு ஒரு 83 கிலோமீட்டர் தூரத்தில் பரந்தூரில் தமிழ்நாட்டில் இவங்க வந்து ஒரு விமான நிலையம் கட்டணும்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் சொல்லுது அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து தமிழக அரசு மத்திய அரசு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு வரணும்னா விமானம் வேணும். அந்த விமான நிலையத்தை ஆந்திராவில் கட்ட முடியாது. அப்போ இருக்கிற தமிழ்நாடு 3வது ஆந்திரா கட்டுறாங்க. அப்படி கட்டக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் 30% நிலங்கள், அதாவது 5600 ஏக்கர் நிலங்கள் வந்துட்டு நீர்நிலைகள். 5600 ஏக்கர் நிலம் நீர்நிலை. அது போக பார்த்தீங்கன்னா கொற்றலை ஆற்றினுடைய ஒரு துவாரமாக இருக்குது. ஒருவேளை சென்னையில் நிறையா மழை பெய்யுதுன்னா அந்த நீர் வெளியிடக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது பரந்தூர் தான். இப்போ சென்னையில் வெள்ளம் வந்த கூட நீங்கள் பரந்தூரில் வந்துட்டு தண்ணீர் நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத சூழலியல் விரோத திட்டத்தை கண்டித்து பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் 1000 நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. 1000 நாட்களாக. அப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு சோழர்கள் வந்து நிலத்தை இருந்தாங்க, பாண்டியர்கள் நிலத்தை கொடுக்கலன்னு பேசக்கூடிய ஒரு கும்பல் இருக்குல்ல, மானங்கெட்ட கும்பல், அந்த கும்பலுக்கு வந்துட்டு சூடு சொரணை இருந்துச்சுன்னா பரந்தூரில் போராடக்கூடிய இந்த மக்களுக்காக போராடலாம்ல? பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நிலதானம் கொடுக்குதானா? கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. மதுரையில் வரிச்சியூருங்கிற பகுதியில் முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார். அவருக்கு துணை முதல்வர் அவர் வந்துட்டு ஒரு பட்டா கொடுக்குறாரு. அந்த பட்டாவில் என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த நிலம் ஏற்கனவே இன்னொருத்தர் பேரில் இருக்கு. ஏப்ரல் 7ஆம் தேதி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்த செய்திங்க, ஒரு மாற்றுத்திறனாளி சொல்கிறாரு, நிலமே இல்லை, எதுக்கு பட்டா கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அப்போது இப்படி ஒரு தானத்தை வந்து சோழர்களுக்கு கொடுக்கலங்க, நீங்கள் தான் கொடுத்தீங்க இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரியான தானங்களுக்கு தான் உங்களுடைய திராவிட வரலாறு பயன்படுமே தவிர சோழர்கள் என்பவர்கள் நியாயமாக தானம் கொடுத்தார்கள், நேர்மையாக நிலதானம் கொடுத்தார்கள். இன்னும் சொல்கிறேன், இந்த தஞ்சாவூருங்கிற பகுதி வந்துட்டு சோழர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு பெரிய வயல் கிடையாது, மேய்ச்சல் நிலம். ஐயா வந்து இருக்கிறாங்க, தஞ்சை ஆவூருடைய பொருள் வந்து ஐயா அவர் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா? அப்போது ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நிலமாக இருந்த தஞ்சாவூர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதுரடி வயலும் சோழர்களால் உருவாக்கப்பட்டவை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சதுரடி நிலமும் வயலும் சோழர்கள் கொடுத்தது. தமிழ்நாட்டில் திருடப்பட்ட ஒவ்வொரு வயலும் ஒவ்வொரு நீர்நிலையும் ஒவ்வொரு மனையும் திராவிடர்கள் விட்டு கொடுத்தது.
அப்போது தமிழ் நிலத்தினுடைய காவலர்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சோழரும் பல்லவரும் கட்டிய நீர்நிலைகள் இருந்தால் தமிழ்நாடு 30% பாசனத்தை பெறுது. 30% பாசனம் இன்றைக்கும் உங்களுக்கு சோழர்களே பல்லவர்களாலே வருது. ஆனால் திராவிட ஆட்சி காலத்தில் வந்த திட்டங்களால் உங்களுக்கு 30%க்கு மேலே பாசனம் போயிட்டு, அதான் நிலைமை. அதனால் மக்களே, நீங்கள் குடிக்கக்கூடியது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் என்றால், நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அரிசி என்றால், நீங்கள் இந்த மண்ணில் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஏதாவது விதத்தில் கடமைப்பட்டவராக இருந்தால் நீங்கள் தமிழர்களாக இருங்கள் அல்லது தமிழர் அல்லாதவர்களாக இருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டை காக்க செய்ய வேண்டியக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னென்றால் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும், தமிழினத்தை காக்க வேண்டும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஐயா அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த பாதம் பணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.